Hi friends, welcome to Rani Ari Works. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 24ல் பீட் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் பீட் ஸ்டிச் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சுகர் பீட்ஸ் நீங்கள் போன கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்கன்னு. ஸோ வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம பீட் ஸ்டிச் போட போகிறோம் அப்படிங்கிறதால 23.5 mm நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சேம் ஜப்பானில் டுலிப் பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த நீடிலும் வந்து நம்ம நார்மலாக ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ 16 to 20 rupeesக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பீட் ஒர்க் அப்படின்னாலே நம்ம நார்மல் சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு நார்மல் சீவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. சுகர் பீட் வந்து நமக்கு எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அதனால் அந்த கலர்லேயே நீங்கள் த்ரெட் வாங்கிக்கோங்க. ஸோ 13.5 mm நீடிலுக்கும் 23.5 mm நீடிலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த நீடில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கும். ஸோ பீட்ஸ் வந்து நிறைய எடுக்கிறதுக்காக நார்மல் 13.5 mm நீடில் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம த்ரெட்டு மட்டும் தான் பிக் பண்ணோம், அதனால் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த லைனில் வந்து நம்ம சுகர் பீடை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். செயின் ஸ்டிச் போடுறதுல வந்து செயின் ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம எப்படி சுகர் பீடை இன்சர்ட் பண்ணி நம்ம பீடு ஒர்க் போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் சுகர் பீட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இதான் சுகர் பீட்ஸு நம்ம கோல்டன் கலரில் எடுத்துருக்கோம். இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்கள் சாரீக்கு ஏற்றாப்புல கலர்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி நூலை பிக் பண்ணி எடுத்து இந்த பிக் பண்ணதை அடுத்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னால் அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு சுகர் பீடை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம நூல் எடுத்துருக்கோமா, அந்த நூலுக்குள்ளே நம்ம அந்த நூலை வந்து நீடிலில் பிடிச்சிக்கிட்டு அந்த நீடில் வழியாக அந்த சுகர் பீடை உள்ளே தள்ளுறோம். தள்ளிட்டு அதில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். நார்மலான ஒரு செயின் ஸ்டிச் தான். ஸோ அப்போது அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே அந்த பீடு வந்து லாக் ஆகி நின்றுக்கும். ஸோ இப்போ அடுத்த ஒரு செயின் எடுத்துகிட்டு ஒரு பீடை பிக் பண்ணி நீடில் எடுத்துகிட்டு அந்த நீடில் வழியாக பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கேன். நீடில் வழியாக த்ரெட்டுக்குள்ளே நம்ம வந்து பீடை உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ அதில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸில் செயின் ஸ்டிச் போடுறது, அதாவது டிஸ்டன்ஸில் பீட் ஒர்க் போட்டிருக்கோம், அதை காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் போடாமல் நல்லா நெருக்கமாக போடணும். இப்போ வந்து சிங்கிள் பீடாக நான் எடுத்து உங்களுக்கு செயின் ஸ்டிச்சுக்குள்ளே பீடு வந்து எப்படி இன்சர்ட் பண்ணி நம்ம பீட் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நம்ம நார்மலாக வந்து சுகர் பீட் ஸ்டிச்சஸில் வந்து 2 பீட்ஸுக்கு ஒரு இன்சர்ட் பண்ணலாம். இப்போ ஒரு நூலை பிக் பண்ணி எடுத்துருக்கோன்னா அதில் 2 பீடு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பண்ணலாம். ஆனால் 2 பீடுக்கு மேலே போடக்கூடாது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கும் போது உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பீடை பிக் பண்ணிவிட்டு நீடில் பிக் பண்ணிவிட்டு அந்த நூலை வந்து நீடில் வச்சு பிடிச்சிக்கிட்டு அந்த நீடில் வழியாக த்ரெட்டுக்குள்ளே நம்ம பீடை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ இதை வந்து டிஸ்டன்ஸில் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் டிஸ்டன்ஸில் இல்லாமல் நல்ல நெருக்கமாக போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் செயின் ஸ்டிச்சில் போட்டு காமிங்க, எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெருக்கமாக போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பீட் ஒர்க் போடணும். ஈஸி தாங்க. எல்லாமே வந்து செயின் ஸ்டிச் தான், பேசிக் செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச்சை வச்சு தான் நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே போடுறோம், இன்க்ளூடிங் பீட் ஒர்க்கும். ஸோ எல்லா பீட் ஒர்க்ஸும் இப்படி தான். சுகர் பீட்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ சுகர் பீட்ஸை சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். நம்ம 4 mm பீடாக இருந்த வரைக்கும் 2 mm பீட், 3 mm பீடு, 4 mm பீடு, 5 mm பீடு, அப்புறம் கட் பீடு, டியூப் பீடு, எல்லாத்துக்குமே இதே சேம் ஸ்டிச்சு தான் போட போகிறோம். இதே மாதிரி தான் போட போகிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் இடையில, அதாவது ஒரு 2 mmக்கு இடையில ஒரு 4 mmக்கு அடுத்து 2 mm அப்படி கூட வச்சு கூட நீங்கள் டிசைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பீடுக்கு அப்படின்னு உள்ள ஸ்டிச் எப்படி அப்படின்னா இதுதான். ஒரு நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நூலை பிக் பண்ணி எடுத்துகிட்டு அந்த செயின் ஸ்டிச்சை போட்டு முடிக்கிறதுக்கு முன்னால் அந்த இது த்ரெட்டுக்குள்ளே நம்ம பீடை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பீட் ஒர்க்கு, சுகர் பீட் ஸ்டிச்சு. ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து இன்னும் என்ன செய்வாங்கன்னா, நான் நார்மலாக வந்து இதை வந்து சூயிங் த்ரெட்டில் பண்ணுவாங்க. நரம்பு பண்ணுவாங்க தெரியுமா, நரம்பு நூல் இருக்குல்ல, ஸோ அதில் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம சரி த்ரெட்லேயும் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 4 பீடை வந்து ஒன்று போல் எடுத்துக்கிட்டேன் கையில், அதாவது நீடில் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக போடுறேன். பாருங்கள் எப்படி போடுறேன்னு, ஒவ்வொன்றா உள்ளே இன்சர்ட் பண்ணி போடுறேன்னா. ஆனால் இந்த பீடை ஃபுல்லாக அந்த விரலில் நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். பீடை ஃபுல்லாக விரலில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம அங்கே போடுங்க. அப்போ ஒரு ஸ்டிச் முடிஞ்ச உடனே அடுத்த பீடை இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ கையில் வந்து ஒவ்வொரு பீடையும் எடுத்துகிட்டு கையில் வந்து பிடிச்சி வச்சுக்கணும்.
பார்த்தீங்களா எப்படி பிடிச்சி வச்சுருக்கேன். ஒரு 4 பீட் எடுத்து கையில் பிடிச்சிருக்கேன். அப்போ ஒன்று மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு மித்தது எல்லாத்தையும் கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அங்கே செயின் ஸ்டிச் போடணும். ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுக்கும் உள்ள நீங்கள் ஒரு சுகர் பீடை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே போடுங்க. ஸோ எதுக்காக நம்ம இப்படி இதையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு சுகர் பீடாக எடுத்து நீங்கள் வந்து டிசைன்ஸை கம்ப்ளீட் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 5 to 6 பீட்ஸ் வந்து அட் அ டைமில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சஸை போட்டிங்கன்னா கொஞ்சம் வேகமாக நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கவும் வேண்டாம். நீங்கள் ஒரு கேப் இருக்கும், சுகர் பீட் கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து பீட்ஸை போட்டு வச்சுட்டு நீங்கள் ஊசியை வச்சு எடுத்திங்கன்னா எடுத்துடலாம். ஃபுல்லாகவே லோட் ஆயிரும். ஊசியில் வந்து நல்லா லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வரும். கொஞ்சம் வேகமாக போடலாம். ஈஸியானு இல்லை, வேகமாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போடலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த கேப்பில் வச்சு மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் சுகர் பீடை வந்து ஒரு பவுலில் வச்சிட்டிங்கனாலும் பவுலில் எடுத்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது நீடில் வச்சு பிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துடும். ஸோ உங்களுக்கு அது எப்படி பிக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். ஸோ அப்போது அது இன்னும் ஃபாஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. இது துலிப் பிராண்டில் வந்து இந்த நீடிலில் வந்து ஒரு 5 to 6 பீட்ஸ் மட்டும்தான் வச்சுக்க முடியும். இது வந்து அயன் நீடில் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதில் வந்து அட் அ டைமில் வந்து 10 to 15 பீட்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அது வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அயன் நீடிலில் போட வந்துச்சு அப்படின்னா பீட் ஒர்க்குக்கு நீங்கள் வேணால் அந்த நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் போத் அயன் நீடில் அண்ட் இந்த நீடில் ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆனால் எனக்கு வந்து ஈஸியாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஈஸியாக வரும். அயன் நீடிலில் வந்து நம்ம நிறைய எடுக்கலாம், ஆனால் வளைஞ்சிரும். எனக்கு வளைஞ்சு வரும் பார்த்துக்கோங்க. எங்கடா ஊசி உடஞ்சிருமோ, வளையிறதுனால ஸ்டிச்சஸும் வந்து கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சமாக எடுத்தாலும் எனக்கு இதில் ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வரதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அதில் வந்து நான் நேரம் தான் அதிகமாக அந்த மாதிரி இருக்கும் இதை விட. ஸோ இப்போ எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் எண்ணாட்டோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சுகர் பீட்ஸை வந்து நான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு இதை போட்டு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் இல்லாமல் நல்ல நெருக்கமாக போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்டன்ஸ் நெருக்கமாக வச்சு உங்களுக்கு போட முடிஞ்சுன்னா போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.